அன்பின் வணக்கம். தேன்கூட்டில் இது புத்தகங்கள் பேச்சு. புத்தகங்கள் பேசட்டும்ல நம்ம நிறைய நாவல்கள் பார்த்தாலும் ஒண்ணுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற நாவல் தான் பார்க்குறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புதினம் ரொம்ப ரொம்ப பழமையான புதினம். ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழின் முதல் புதினம் அப்படின்னு சொல்லிட்டு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதின பிரதாப் முதலியார் சரித்திரம் பத்தி பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? இது வந்து 2வது புதினம் அல்லது முதல் தொடர்கதை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நவீன இலக்கியத்துக்கே இதான் முதல் புதினம்னு சொல்லலாம். அப்படி இந்த மாரி பல பெயர்கள வாங்கின சிறப்புடைய மிக முக்கியமான ஒரு நாவல் தான் கமலாம்பாள் சரித்திரம் பி.ஆர். ராஜமையர் எழுதினது. இது 1876ல வெளிவந்திருக்கு. ராஜமையர் பத்தி முதல்ல சொல்லணும் அப்படின்னா, 26 வயசுலயே வந்து இவர் இறந்து போயிட்டாரு. அப்ப நம்ம வந்து நம்ம முக்கியமா தமிழ்ல நமக்கு தெரிஞ்சவங்கள்ல சொல்லுவோம், இந்தியாக்குள்ள விவேகானந்தர், பாரதி இவங்க 2 பேர் தான் ரொம்ப சின்ன வயசுல வந்து இறந்து போயிட்டாங்கன்றது நெறைய பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதற்கும் சின்ன வயசுலயே 26 வயசுலயே இறந்து போயிருக்காரு. 26 வயசுல இறந்து போயிருக்காரு அப்படின்னா, அப்ப அதற்கு முந்தின காலகட்டத்துல இந்த நாவல் எழுதியிருக்காரு. ஒரு 20களில் இருக்கும் ஒரு சின்ன பையன். அப்படிதானே சொல்லணும். அந்த ஒரு இளைஞன். அவன் ஒரு இளைஞன் எழுதின நாவலா இத பார்த்தீங்கன்னா, பெரிய அதிர்ச்சி இருக்கும். இந்த வயசுக்குள்ள எவ்வளவுதான் இந்த மனுஷன் வந்து வாசிச்சாரு. எங்கெங்கெல்லாம் போய் ரெஃபரன்ஸ் கம்பராமாயணத்த முழுசா கரைச்சு குடிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுவே அது கம்பராமாயணம்னு சொல்றேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்றேன். அப்ப எவ்வளோ படிச்சிருப்பாருன்னு பாருங்க. உலகளாவிய இருக்க அத்தன கவிஞர்கள, அத்தன இலக்கியங்கள, அவ்வளோ விஷயங்கள பெரிய ஒரு வாசிப்பாளரா இருந்திருக்காரு. கடவுள் மேல பெரிய ஒரு இறை பற்றாளரா இருந்திருக்காரு. ஆன்மீகத்தின் மேல பெரிய நம்பிக்கை உடையவரா இருந்திருக்கிறாரு. பிஎல் பரீட்சையில இவர் தோத்து போனதுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாயி, அப்புறம் அதனால தான் அந்த பீரியட்க்கு அப்புறம் தான் இறந்து போயிட்டாரு. அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு இது ராஜமயர் பத்தின குறிப்பு. இப்போ இந்த நாவல் பத்தி பின்னடை வாசிக்கிறேன். இந்நாவல் தமிழில் வெளிவந்த முதல் தொடர்கதையாகவும் 2வது புதினமாகவும் திகழ்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறைகள், பேச்சு வழக்குகள், சடங்குகள் போன்றவை இதில் அப்பட்டமாக பதிவு செய்யப்பட்டுள்ள விதம் அக்காலத்தையே நம் கண்முன் விரித்து காட்டும் விதமாக அமைந்துள்ளது. யதார்த்தமான நடையும் கதை மாந்தர்களின் பண்பு நலன்களும் நேர்த்தியாக பதியப்பட்டுள்ள இந்நாவல் சுவை அம்சமும் கலைத்திறனும் நிரம்ப பெற்று விளங்குகிறது. தமிழ் இலக்கியத்தில் இந்நாவல் ஒரு மைல்கல் என்பது நிதர்சனம். இந்த புத்தகம் வந்து இப்போ என் கையில இருக்க பதிப்பு வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இதோட விலை வந்து ரூ. 175. பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 212 பக்கங்கள் இருக்கு. சரி, முதல்ல கமலாம்பாள் சரித்திரம் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஆபத்துக்கிடமான அபவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம். நீங்க வந்து நேரா வந்து கமலாம்பாள் சரித்திரம் தான், கதை கிடையாது. கதையே எப்படி எழுதியிருக்காருன்னா, ஆபத்துக்கு இடமான அபவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம் தான் அவர் புத்தகத்தோட டைட்டில்ல முதல் பக்கத்திலேயே அப்படிதான் அவர் சொல்லியிருக்கார். சரி, இப்போ நம்ம முதல் பதிப்போட முன்னுரை இதுக்குள்ள இருக்கு. நான் அதெல்லாம் நீங்க புத்தகம் படிக்கும்போது படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இதை கண்டிப்பா அந்த புத்தகத்தை பத்தின தகவல் உங்களுக்கு இருக்கும். ஆனா எந்த முன்னுரை, எந்த பதிப்புரை, எதை படிச்சாலும் நாவல் பத்தி யாரும் எதுவும் சொல்லல. முக்கியமா ராஜமயரை பத்தி சொல்லியிருக்காங்க. அவருடைய எழுத்து வன்மையை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல 2வது புதினம் தான் இல்லையா? முதல்ல என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, கேரக்டர்ஸ் உள்ள வரப்போற கேரக்டர்ஸ் பத்தின ஒரு கேரக்டர் மேப் குடுப்பாங்க. எப்படி சொல்றது? ஒரு கேரக்டருக்கும் ஒரு 3 வரி குடுத்துருப்பாங்க. ஓ! இப்படிப்பட்ட கேரக்டர் இவங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி. அதாவது அப்ப அதுக்கு முன்னாடி நாடகங்கள் தானே இருந்தது. அந்த பாணி கொஞ்சம் இருக்கிறதா வச்சுக்கலாம். பிறகு உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த முதல் புதினத்திலயும் சரி, அதாவது பிரதாப் முதலியார் சரித்திரம் அந்த புதினத்திலயும் சரி, இந்த கமலாம்பாள் சரித்திரத்திலயும் சரி, நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லங்க. பகடிக்கு பஞ்சமே இல்ல. அ கிண்டல், நக்கல், நையாண்டி பயங்கரமா உள்ள எல்லாரையும் போட்டு வாங்குறதுன்னு சொல்லிட்டு, அது முழுக்க நீங்க சிரிக்கிறதுக்கு உள்ள இடம் இருக்கான்னா, நெறைய இடங்கள் இருக்கு. பிறகு ரொம்ப வேதனைப்படுறதுக்கான இடங்கள் இருக்கான்னா, இருக்கு. ஆ இ உ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதுக்கான இடங்கள் இருக்கான்னா, இருக்கு. அதை தாண்டி ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு இது ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு புத்தகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில இடத்துல என்ன சொல்லிருவாருன்னா, இது வெறும் கதையை மட்டும் தேடி போகக்கூடிய வாசகர்கள் இந்த அத்தியாயத்த ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு இதுல கதை இருக்காதுன்னு அவரே சொல்லிடுறாரு. கீழ அடிக்குறிப்பு குடுப்பாங்கல்ல, அந்த அடிக்குறிப்புல தயவு செஞ்சு இத படிக்காதீங்க. ஏன்னா வெறும் கதையை தேடுபவர்களுக்காக நான் இந்த அத்தியாயத்தை எழுதல. வெறும் கதைனா இந்த அத்தியாயத்த விட்டாலும் உங்களுக்கு கதை புரியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே அடிக்குறிப்பு குடுத்திருப்பாரு. இன்னைக்கு கூட
இப்படி ஒரு குறிப்ப வந்து இன்றைக்கு நாவலாசிரியர்கள் கூட கீழ குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா கொஞ்சம் தைரியம் வேணும். அது முதல் அ க 2வதுன்னு சொல்லணும். முதல் தொடர்கதைன்னு சொல்லிக்கலாம். அப்பவே வந்து பி.ஆர். ராஜமய்யருக்கு இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். கதை என்னன்னா, கமலாம்பாள், அவளுக்கு ஒரு கணவன். இவங்க 2 பேருக்கு ஒரு பொண்ணு. இந்த கணவனுக்கு ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு மனைவி. இவ்வளோதான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க இந்த கமலாம்பாளுக்கும் கணவனுக்குமே நெறைய அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் இருக்கு, சண்டை இருக்கு, அன்பு இருக்கு, காதல் இருக்கு, எல்லாமும் இருக்கு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அவர் இந்த கமலாம்பாளுடைய கணவருடைய தம்பி இருக்காரு பார்த்தீங்களா? அவருக்கு அண்ணனுக்கும் பாசம் இருந்தாலும், அவர் மனைவி பேச்ச கேட்டுக்கிட்டு பல இடத்துல அவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. இந்த மாதிரியான ஒரு குடும்ப சித்திரம் தான் இது. இப்ப அண்ணன், தம்பி சண்டையில ஒரு இந்த தம்பி மனைவி என்ன பண்றாங்க, தனக்கு மட்டுமே கணவன் வேணும்னு இந்த மருந்தெல்லாம் கலக்கி குடுப்பாங்க. அந்த காலத்துல அப்படிலாம் நெறைய இருந்திருக்கு. இந்த வசிய மருந்துகள்லாம். இப்ப இருக்கான்னு தெரியல. அந்த மாரி அந்த அந்த அம்மா குடுத்ததுல, அதிலேயே அந்த தம்பி வந்து இறந்தும் போயிடுறாரு. ஸோ இந்த மனுஷன் தம்பியும் இறந்து போயாச்சு. இந்த மனுஷனுக்கு ஒரு பையன், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பையன் பிறந்திருப்பான். ஊர்ல நடந்த பிரச்சனையில, அதாவது ஊர்ல ஒரு திருட்டு போயிருக்கும் தம்பி வீட்ல. அதுக்கு சப்போர்ட் பண்ண போயி, அந்த ஒரு திருடன பகைச்சுக்கிட்டதுனால, இவரோட புள்ளைய கொன்னுடுறாங்க. கதைப்படி ஃபர்ஸ்ட்டு கொன்னுடுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. பிறகு அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்றது பின்னாடி வரும். கொன்னுடுறனால புத்திர சோகம் வேற வந்துருது. பொண்ண கட்டி குடுத்தாச்சு. தம்பியும் இல்ல. அ என்ன வாழ்க்கை இதுன்னு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு, இவர் ஆன்மீகத்த நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு. இவருக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க கமலாம்பாள். ஒரு கட்டத்தில ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுது. அப்போ அவரு இதுக்கு மேல வாழ்க்கையே இல்ல போயிரலாம்னு நெனைக்கும்போது, ஒரு குரு மாரி ஒருத்தர் வந்து அவர கூட்டிட்டு போறாரு. அந்த சமயத்தில கமலாம்பாள பத்தி தப்பான தகவல இந்த தம்பி மனைவி, இந்த டீம் இருக்காங்க. அவங்க அந்த தம்பி மனைவி, அப்புறம் ஊர்ல சில வாயாடிகள், வம்பு பண்றவங்கலாம் இருப்பாங்க. அந்த மனைவிக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. இந்த தம்பி மனைவி தம்பி இறந்ததுல, இவங்க தான் கொன்னாங்க அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில இவங்க புத்தி பேதலிச்சு போயிருப்பாங்க. ஸோ இவங்க மூலம் இந்த டீம் மூலமா என்ன ஆகும்னா, கமலாம்பாள பத்தின தவறான தகவல்கள் கணவருக்கு போக, அவர் அத நம்பிருவாரு. ஸோ இதன் பிறகு இவர் ஆன்மீகத்த நோக்கி போக, இந்த அம்மா இவர தேட, இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, இவங்களுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த பையனோட கதை தனியா இருக்கும். அவனையும் திடீர்னு யாரோ தூக்கிட்டு போயிருவாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸ்ல யாரோ மாரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கணவன மருமகனையும் காணோம், கணவனையும் காணோம். அவங்களோட பொண்ண பொறுத்தமட்டிலும் அப்பாவையும் காணோம், கணவனையும் காணோம். இவங்க தேடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நெறைய டிராவல்லாம் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் சந்திச்சதற்கு பிறகு, இவங்கலாம் ஒண்ணு சேர்ந்தாங்களா? இவங்களுக்குள்ள மறுபடியும் காதல் வந்ததா? இல்ல இறை நோக்கிய காதல் தான் எல்லாத்தையும் விட பெருசு. அப்படின்னு அவங்க இறைவன் காலடிக்குள்ள எல்லாரும் போனாங்களா? இந்த மாதிரியான ஒரு கதை தாங்க கமலாம்பாள் சரித்திரம். இதுல கடைசியா இதுல வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிலாம் நீங்க வந்து சுவாரஸ்யம் கெட்டு போயிரும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா, முழுக்க முழுக்க அற்புதமான வார்த்தைகள். என்ன ஒரு சிக்கல் வரும் எல்லாருக்கும் வாசிக்கும் பொழுது அப்படின்னா, அந்த 1800கள்ல நம்ம தமிழ் மொழியில அதிகமா சமஸ்கிருதம் இருந்ததுனால, நெறைய வார்த்தைகள் சமஸ்கிருத மொழியில இருந்து இருக்கும். இது அவங்க அவங்க இந்த கம்யூனிட்டி ஸ்லாங் உள்ள இருக்கிறதுனால, அவங்களுடைய பேச்சு வழக்குலயும் வந்து முழுக்க அந்த ராஜம் ஐயர் தானே அவரு. ஸோ, அதனால அவங்களுடைய ஸ்லாங் ஃபுல்லா இருக்கும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுற இடம். பிறகு நெறைய கம்பராமாயண வரிகள் இருக்கும். பிறகு இவரே எழுதின செய்யுள்கள், பாக்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பொறுமையா, ஒரு தமிழ் மேல காதல் கொண்டவங்களா இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு பெரிய விருந்து தான். இல்ல எனக்கு சுவாரஸ்யமான கதைகள் தான் படிக்கணும்னா, இது நமக்கான புத்தகம் இல்லன்னு நீங்க விலகிக்கிறது தான். இல்ல இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு நாவல்கள் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தவங்க, இந்த நாவல்ன்ற வடிவத்த உருவாக்கும் பொழுது, என்ன மாதிரி எழுதியிருப்பாங்க? அப்படின்னு ஒரு யோசனை வந்ததுன்னா, இது உங்களுக்கான நாவல். நிச்சயமா நம்ம எல்லாம் தொடர்ந்து வாசகர்களா இருக்கும் பட்சத்தில, இந்த நாவல் நம்ம படிச்சு தான் ஆகணும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அ கதையும் ஒண்ணு இருக்கு. கதையே இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்ல ஒரு குடும்ப கதை உள்ள இருக்கு. அதற்குள் ஆன்மீகமும், அதற்குள் வாழ்வியல் முறைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த 19ஆம் நூற்றாண்டு இருக்கு இல்லையா? 1800கள் 18வது நூற்றாண்டு இருக்கு இல்லையா? அப்போ இவங்க உண்மையா எப்படி இருந்தாங்க? மக்களுக்குள்ள பழக்கவழக்கம் எப்படி இருந்தது? தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது? தமிழ் வாத்தியார்களுக்கு என்ன மரியாதை இருந்தது? உறவுகள் எப்படி இருந்தது? அ மனுஷ மனசுல இருக்கக்கூடிய அகச்சிக்கல்கள் எப்படி இருந்தது? இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா இந்த நாவல் வந்து வாசிக்கலாம். வாசிச்சு பாருங்க. பிறகு வாசிச்சுட்டு உங்களோட அனுபவத்த சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.